தனிநபர் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்லக்கூடாது என்ற தேர்தல் நடத்தை விதிகளை திருத்தி 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் நடத்தை விதிகளால் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக என்றும் இதனை எதிர்த்து வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். தேர்தலுடைய அதிகாரியை சென்னையில் நாங்கள் சந்தித்தோம். டெல்லியிலே தலைமை நிர்வாகிகளுக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக குறைந்தபட்சம் ரொக்கப்பணம் 50,000 ரூபாய் என்பதை மாற்றம் செய்து 2 லட்சம் ரூபாய் உயர்த்தித்தார்கள் என்று கேட்டோம். ஆனால் எல்லாம் பரிசீலனை செய்வோம் என்று சொல்லிவிட்டு 4/23 அங்கு தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. 4/40 53,000 ரூபாய் கொண்டு போன்ற வியாபாரியை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அதிகாரிகள் எல்லாம் நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மனிதனே இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சட்டம் போடுறாங்க, சட்டம் போட்ட பிறகு அடுத்த நாள் காலையிலிருந்து சட்டம் அமலுக்கு வருது என்று சொன்னால் கூட பரவாயில்லை. எடுத்த எடுப்புல உடனே ஒரு பெண்மணி கதறாங்க, மருத்துவமனைக்கு பணம் எடுத்துட்டு போறாங்க, கதறாங்க. எங்களை தேர்தலுடைய சட்ட விதிகளை எதிர்த்து வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்.